அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் நன்மைகளை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மை செய்வார். நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். செய்தியோடு இணைந்திருங்கள், நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் முடிவிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, பாருங்க, சில வேளைகளில உங்களுக்கு தீமை செய்ய மனிதர்கள் நினைப்பார்கள். ஆண்டவர் போய் சொல்லுவாரு, அவங்களுக்கு தீமை மாத்திரம் செய்யாதீங்க, உங்களால முடிஞ்சா நன்மை செய்யுங்க. ஆமா, இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் இருக்காங்க. தீமை செய்துக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. ஆமீன். அந்த தீமை செய்யற கூட்டம் ஒரு நாளும் என்ன செய்யாது, அது தற்சமயத்துக்கு தீமை செய்ய மாதிரி ஆமான் மாதிரி இருக்கும். ஆமான் மாதிரி தீமை செய்து கொஞ்ச நாளைக்கு செய்துட்டு தான் இருக்கும். கவலையே படாதீங்க. ஆனா ஒரு நாள் வரும், ஆமான்னா எங்க செய்வான்? தூக்கில போடப்படுவான். ஒரு ஆளிய சொல்லுவோமா? அதே மாதிரி பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். லாபான், சொந்த ஒரு மாமன் ஐய லாபான் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 29வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப ராத்திரி ஆண்டவர் போய் பேசுகிறார், உங்களுக்காக பேசுவார். உங்க அதிகாரி இடத்துல போய் பேசுவார், உங்க ஆபீசர் இடத்துல போய் பேசுவார். என்ன பேசுவாரு? இன்னாருக்கு நீ நன்மையே அண்டி தீமை மாத்திரம் செய்யாத, தீமையை பத்தி பேசாத அப்படின்னு எச்சரிக்கையாயிரு சொல்லுகிறார். எப்படி? எச்சரிக்கையாயிரு சொல்றார். So be careful that you speak to Jacob neither good nor bad. ஆமென். நன்மையே அண்டி தீமை, தமிழ்ல கரெக்டா இருக்கு, இங்கிலீஷ்ல அவ்வளவு கரெக்டா இல்ல. அப்போ தீமையை பேசவே பேசாத, தீமை ஒன்றும் பேசாத. ஆமா, எதையும் பேசாத. நன்மை பேசுறதா நன்மையா பேசு, இல்லாட்ட வாய் முடித்தது அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்லலைங்க. அதே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. திரும்பவும் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். 30 ஸ்தோத்திரம். அதே 31வது அதிகாரத்திலேயே ஸ்தோத்திரம் 24வது வசனம் 24 and 29. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஹல்லேலூயா. தேவன் சொப்பனத்துல தோன்றி சொல்லுகிறாரு, நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுமா, உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை தான் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தான் செய்கிற காரியமே ஒழிய அது தேவன் செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மை செய்கிற தேவன். ஆண்டவரே நீங்க என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எதிராக, ஆமென், யாரு எந்த லாபான் பேசினாலும் அவங்ககிட்ட போய் நீங்க பேச போறீங்க, எனக்காக பேச போறீங்க, சொப்பனத்துல சொல்ல போறீங்க, எனக்கு நன்மையை அண்டி தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு அதிகாரியோடு பேசுங்க. ராஜா நான் செய்த நன்மைகளை மறந்து விட்டாலும், என்னுடைய அதிகாரி நான் செய்த நன்மைகளை மறந்து விட்டாலும், நான் வேலை செய்கிற ஸ்தாபனம் நான் செய்கிற நன்மைகளை மறந்து விட்டாலும், அவர்களுக்கு ராத்திரியில நீர் போய் 4ஆம் புஸ்தகத்துல லெட்ஜரை எடுத்து பார்க்க சொல்லுங்க ஆண்டவரே. ஆமீன். டைரி எடுத்து பார்க்க சொல்லுங்க ஆண்டவரே. இந்த கிரானிக்கல்ஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்க ஆண்டவரே. நீ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆளையா சொல்லுவோமா? ஆமீன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், நான் எகிப்தினுடைய நன்மையை தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தின் என்பது ஒரு அடிமைத்தன வீடு. எகிப்து என்பது ஆண்டவரை அறியாத மக்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு இடம். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு,
நான் எகிப்தினுடைய நன்மையை உனக்கு தருவேன் என்று சொல்ற. சார் ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஜெனசிஸ் சாப்டர் 45 verse 18 and 20, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு எகிப்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? எகிப்தினுடைய நன்மையை உங்களுக்கு நான் தருவேன், தேசத்தினுடைய கொழுமையை நீங்கள் சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. இந்த தேசத்துல நீங்க நினைக்கலாம், அது நடக்குது, இது நடக்குது, அப்படி போகுது, இப்படி போகுது, அதை பத்தி கவலைப்படாதீங்க. யூ ஆர் நாட் இன் திஸ் கண்ட்ரி, யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். பரவாயில்லையா சொல்லுங்க. we are not relying on this resources, we rely on the heavenly resources. பரவாயில்லையா சொல்லுவோமா? விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு சொல்லுவாங்க. இந்தியாவில் என்னது நல்லது நடக்குது, இந்தியாவில் ரொம்ப எவ்வளவு செழிப்பா பொற்காலமா நடக்குது சொல்லுங்க. எந்த தேசத்துல பொற்காலம் இருக்குது? எங்கேயுமே கிடையாது. எங்கேயாவது போயிருக்கலாம் நினைக்கிறீங்களா பொற்காலம் அப்படின்னு? கொஞ்சம் பேர் கல்ஃபில் போய் இருக்கலாம்னு நினைச்சாங்க, அங்கேயும் இப்போ பொற்காலம் கிடையாதுங்க. ஒரு வழியா சொல்லுங்க. ஆமென். நாங்கெல்லாம் கல்ஃப் விட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. எல்லாம் குறிப்பிட்ட டைமுக்கு கொண்டு வருவார். ஒரு வழியா சொல்லுங்க. அது நிறைய பெரிய சாட்சிகளாக இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க இருக்கிற இடம் தான் சொர்க்க பூமி. ஒரு வழியா, நீங்க இருக்கிற இடம் தான் சொர்க்க பூமி. இங்க தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் எப்பவுமே, இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். இந்த தேசத்திலேயே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்க, ஒரு தேசத்துல பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வந்த பொழுது ஈசாக்கு நினைக்கிறான், நம்ம வேற தேசத்துக்கு போயிடலாம், அந்த தேசத்துல போனா நல்லா செழிப்பா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான், இல்லையா? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அப்பொழுது என்ன நடக்குது? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. பஞ்சம் உண்டாயிடுச்சு. எல்லாரும் எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. இப்ப கேராரூரிலிருந்து எகிப்துக்கு போறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாத, நான் உனக்கு சொன்ன தேசத்திலேயே நீ இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாரும் எகிப்துல போனா நல்லா இருக்கலாம்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன வசனம் என்ன இருக்குது? இது ஆதியாகமம் 45:18-20 எகிப்தின் நன்மையை தருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் லேட்டர், இந்த டைம்ல சொல்லல. ஓகே, இந்த டைம்ல சொல்லல. 45வது அதிகாரம் லேட்டரா இருக்குது. இது 21வது அதிகாரம், 26ஆம் அதிகாரம். அப்போ எல்லாரும் போனோன்னு இவன் நினைக்கிறான், நம்மளும் போய் பஞ்சத்துக்கு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், இல்ல, பஞ்ச காலத்திலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. பஞ்சமே நடக்கட்டும், வறட்சியே வரட்டும், வெள்ளம் நம்பினதெல்லாம் கைவிட்டு போகட்டும், பரவாயில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்றாரு. வாசிப்போம். அடுத்த வசனம் பாருங்க. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. 3வது வசனம், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பஞ்சத்திலும் கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. வறுமையிலும் கூட இருப்பார், கஷ்டத்திலையும் கூட இருப்பார். எதற்கு? உங்க காசை செலவு பண்றதுக்கு இல்லைங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. சொல்லுவாங்க சில, நான் உங்களோட இருப்பேன், கடைசி வரை இருப்பேன், என்ன ஒரு என்ன செலவு மூட்டையா இருக்கணும்னு இல்லைங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமென். அதோடு மாத்திரமல்ல, நாம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி
வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. பரவாயில்லையே சொல்லுங்க. பஞ்ச காலம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, போய் விதை விதைக்கிறான், ஆண்ட சொல்ல போய் விதைன்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா மழையும் இல்லை ஒண்ணும் இல்லை, வறட்சியா இருக்குது, இப்ப போய் நீ இருக்கிற விதையையும் விதைக்கிறிய, அந்த விதையை 2 நாள் சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு போலாம்ல, இப்போ போய் நீ விதைக்கிறிய, அந்த விதையும் இருந்த விதையும் என்னாச்சு, போச்சு, மண்ணோட போச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த விதையை விதைத்ததுனால தான் அவனை அந்த விதையை முளைக்க பண்ணினார். அதனால என்ன நடந்தது? 100 மடங்கு பலன் கிடைத்தது. சில வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. செவி கொடுக்கறத சில வேளைகளில் இல்லை, சில வேளைகளில் ஆவியானவர் சொல்கிறத செவி கொடுக்காம மனசுல தோணும், அதை செய்யலாம் இதை செய்யலான்னு, அதெல்லாம் செய்யக்கூடாது. சில மக்கள் அதுதான் செய்யறாங்க, தங்களுக்கு தோணுன மாதிரியெல்லாம் செய்துட்டு கர்த்தர் என்ன கைவிட்டார்னு சொன்னா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க, நான் வாசிக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடைபெறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 38வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் நன்மையா இருக்கும், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆமென். என்ன பண்ணுறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும். அப்ப நன்மை எப்ப வருது? ஈசாக்குக்கு எப்ப நன்மை வந்தது? ஆண்டவர் சொன்ன பொழுது அப்படியே செய்தான், அவனுக்கு நன்மை உண்டாயிற்று, 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அதே போல கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனால் நமக்கு நன்மை உண்டாகும். அதே எரேமியா 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். ஆமென். நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு முதல்ல என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். அடுத்தது கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது நம்ம கர்த்தரை தேடும் பொழுது தேட வேண்டும். ஆமென். சங்கீதம் 34:10வது வசனம் சொல்கிறது. சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. அப்போ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? நன்மை உண்டாகும். அடுத்தது தேவனுடைய சமூகத்திற்கு திரும்ப வேணும். ரிட்டர்ன் டு த ஃபோர்ட்ரஸ். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டு, உலகத்தில் உள்ள ஈடுபாடுகளை விட்டுவிட்டு, உலகத்தின் மக்களுடைய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு எங்க திரும்பணும்? வாசிப்போம். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்கிறார். அப்போ எங்க திரும்பணும்? அரணுக்கு திரும்பணும். எங்க அரண்? ஆண்டவரிடத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அங்க திரும்பும் பொழுது நமக்கு என்ன உண்டு? நன்மை. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறோம். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு நான் நன்மை கொடுக்க வேகமா சொல்லிட்டேன். நான் இதுவரைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், பைபிள்ல இருந்து இல்லஸ்ட்ரேஷன். இப்போ என்னது? யாருக்கு? முதலாவது யாருக்கு? செவி கொடுக்கிறவர்கள். 2வது யாருக்கு? கீழ்ப்படுகிறவர்கள். 3வது யாருக்கு? தேவனிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு. 4வது யாருக்கு? வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? Shall we all stand? நம்ம எல்லாம் எழும்பி நின்று கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிற தேவனே, எங்களுக்காக நீ யாவும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் கடந்த நாட்களில் நம்ம தியானித்த அநேக காரியங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு பாடின ஒரு பாடல், ஸ்தோத்திரம், சியோனே கம்பீரி. ஆமீன். அந்த பாடலை நம்ம மறுபடியும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் யாரும் துக்கமாய் இருக்க தேவையில்லை. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர். உனக்காய் மரித்தேன், ஆனாலும்
சதா காலம் உயிரோடு எழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றவர் ஆண்டவர் நம்முடைய இயேசு. ஆமென். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாட்களில நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்கிறது, ஆமென், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே தந்துருளினவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஆமென். உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன், இதோ நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார். He is not a dead God, he is alive. ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. மகிமை செலுத்து, துதியே துதியே கனமே கனமே, மகிமை மகிமை செலுத்து. என்னில் பருயிரோடு இருக்கின்றார், ஆவே அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல்பவராதவரே, சொன்னபடி என்று உயிர் தெழுந்தாரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல்பவராதவரே, சொன்னபடி என்று உயிர் தெழுந்தாரே. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என்னில் பருயிரோடு இருக்கிறார், ஆவே அல்லேலூயா. என்னில் பருயிரோடு இருக்கிறார், ஆவே அல்லேலூயா. என்னில் பருயிரோடு இருக்கிறார், ஆவே அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் பொய்யுரையாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். சூழ்நிலைகள் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், மனிதர்கள் மாறலாம், வார்த்தைகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், தேசத்தினுடைய நிலவரங்கள் மாறலாம், ஆனால் இயேசு மாறாதவர்.
இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். இந்த தேசத்தில் உங்களை நிச்சயமாக நான் நாட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் மேல் சந்தோஷமாயிருந்து முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், அதிகாரிகளோடு கூட பேசுகிற தேவன், நன்மையே அன்றி தீமை செய்யாதபடிக்கு என் தாசனாகிய யாக்கோபின் மேல், யாக்கோபின் சந்ததியின் மேல், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் மேலும் நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அதிகாரிகளோடு பேசுகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், உங்களுக்காக சாத்தானுடைய வல்லமைகளை முறியடிக்கிற தேவன், உங்களுக்காக சட்ட திட்டங்களை மாற்றுகிற தேவன், உங்களுக்காக அதிகாரிகளுடைய உள்ளங்களை மாற்றுகிற தேவன். எந்த சட்டத்தை யூதர்களை கொல்ல வேண்டும் என்று ஆகாஸ்வேரு ராஜா பிறப்பித்தானோ, அதே ஆகாஸ்வேரு ராஜா அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் அவனோடு கூட பேசினார். இன்றைக்கு சட்டத்தை இயற்றுகிற மக்களோடு கூட உங்களுக்காக பேசுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தன்னுடைய திட்டங்களை மனிதர்கள் மாற்றும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அட்லாண்டா தமிழ் சபையோடு இணைந்திருக்கிற, சேர்ந்திருக்கிற, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்க வகிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு எதிராக எந்த சட்டமும் வரக்கூடாது, எந்த அதிகாரியும் வரக்கூடாது. இந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும். உடைய வார்த்தையின்படியே இந்த தேசத்தில் அவர்களை நிச்சயமாக நிலைநாட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.